வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 கிளாஸ் பச்சை பயிரை இந்த அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு 3 தக்காளி இந்த அளவு நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க, வேகட்டும். இந்த குழம்புக்கு நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்தளவு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம இந்த பருப்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பில் போட்ட தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை பயிறு குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய ஹெல்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.